அனைவருக்கும் வணக்கம். ஓம் நம சிவாய நமக. இப்பொழுது எல்லா பள்ளிகளிலையும் பார்த்தீங்கன்னா அரசு பொதுத் தேர்வானது நடந்து கொண்டிருக்கின்றது. அனைத்து பேரும் மாணவ மாணவியர்கள் எல்லாருமே நல்ல மதிப்பெண் பெறுவதற்காக இரவு பகல் பாராமல் பார்த்தீங்கன்னா படித்து கொண்டிருப்பார்கள். பலருக்கும் படித்த பாடங்கள் அனைத்துமே ஞாபகம் இருந்து பரீட்சையில் நல்ல விதமாக எழுதி நிறைய மதிப்பெண்கள் எடுப்பார்கள். இன்னும் சிலரோ எவ்வளவு படித்தாலும் பரீட்சை எழுதும் அந்த நேரத்தில் மறந்துவிட்டு சரியாக பரீட்சை எழுதாமல் வந்து விடுவார்கள். அப்படிப்பட்ட பிள்ளைகளும் நன்றாக பரீட்சை எழுதுவதற்கு படித்த படிப்பு மனதில் பதிவதற்கும் பெற்றோர்கள் மற்றும் பிள்ளைகள் செய்ய வேண்டிய ஒரு வழிபாட்டு முறையை தான் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் எழுந்து படிப்பது அப்படிங்கிறது நல்ல ஒரு ஞாபக சக்தி உங்களுக்கு உண்டு பண்ணும், ஞானத்தையும் உங்களுக்கு போதிக்கும் அப்படிங்கிறதான். அதாவது படிப்பதை நம்ம எந்த நேரத்தை வேண்டுமானாலும் படிக்கலாம். இப்போ அந்த படித்தது எல்லாமே நமக்கு ஞாபகம் இருக்கணும்னா, அதாவது இப்போ காலையில் ஒரு பரீட்சை நடக்குது, நம்ம அதை எழுதிட்டு சாயந்தர வேலையில் படிக்கிறோம்னா அவ்வளோவா பார்த்திங்கன்னா இன்ட்ரெஸ்ட் எடுத்து படிக்க மாட்டோம். அப்போ அதை ஒரு போக்கில் சும்மா மெத்தனமாக படிச்சுட்டு அடுத்து பிறகு படிச்சுக்கலாம் அப்படின்ட்டு சில பேர் போயிடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி இரவில் ரொம்ப நேரம் கழித்து தூங்கி காலையில் பார்த்தீங்கன்னா அவசரமாக படிப்பது அப்படிங்கிறது நமக்கு ஒரு சங்கடத்தை ஏற்படுத்தி விடும். அதனால் என்ன பண்ணணும்னா ரிலாக்ஸாக படிக்கணும். எப்பொழுதும் உங்களுக்கு ஓய்வு பார்த்தீங்கன்னா அதிகமாக தேவைப்படும். ஒரு பரீட்சை முடிஞ்சிருச்சு அப்படின்னா நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு காலையில் சீக்கிரம் எழுந்து கொள்கின்ற அந்த பழக்கத்தை ஏற்படுத்திக்கோங்க. பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்துக்கிற அந்த பழக்கத்தை ஏற்படுத்திக்கோங்க. சாயந்தரம் போகிறீங்க, மிருதுவான நல்ல சாப்பாடை சாப்பிட்டுட்டு ஒரு 8 மணி 7 மணிக்கெலாம் பார்த்தீங்கன்னா தூங்கிடுறது நல்லது. அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 3 மணி 3:30க்கு எந்திரிச்சிருங்க. அதற்கப்புறம் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு உடலுக்கு தேவையான அந்த ஓய்வும் கிடச்சிரும். காலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து படிப்பது அப்படிங்கிறது நல்ல ஒரு ஆற்றல். நீங்கள் படிக்கிற எல்லா விஷயமும் உங்களுக்கு அப்படியே மனதில் பதிந்து விடும். பரீட்சை எழுவதற்கும் நல்ல ஒரு ஞாபக சக்தி உண்டு பண்ணும். ஏன்னா காலை நேரத்தில் நீங்கள் செய்யும் பொழுது சுறுசுறுப்பாகவும் இருக்கும். எதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு அலட்சியம் இருக்காது, மெத்தனம் இருக்காது. இப்போ சாயந்தரம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு சோம்பேறித்தனமாக தான் இருக்கும். அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா சாயந்தரமே பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக சாப்பிட்டுட்டு தூங்கிட்டு காலையில் இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தை சூஸ் பண்ணுங்கள். காலையில் எழுந்து நீங்கள் கவனத்தோடு படிக்க ஆரம்பித்து தேர்விற்கு சென்றாலே 100% நல்ல ஒரு மதிப்பெண் கிடைத்து விடும் அப்படிங்கிறதான் நிதர்சனமான ஒரு உண்மையாக இருக்குது. நீங்கள் என்ன பண்ணணும், நைட்டில் பார்த்தீங்கன்னா தூங்குறதுக்கு முன்னாடி எல்லாத்தையுமே ரெடியாக எடுத்து வச்சிடணும். அலாரத்தை வச்சுட்டு இல்லை வீட்டில் அம்மாட்ட சொல்லிவிட்டு தூங்கிட்டு பார்த்தீங்கன்னா காலையில் எழுந்து படிக்க ஆரம்பிப்பது நல்ல ஒரு ஞாபக சக்தி உண்டு பண்ணும். படிப்புலேயும் உங்களுக்கு நல்ல கவனத்தை கொடுக்கும். கட்டாயம் பார்த்தீங்கன்னா பிரம்ம முகூர்த்தத்தில் இருங்க. ஏன்னா அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா பிரபஞ்சம் அமைதியாக இருக்கும். ஒரு இடத்துல போய் அமைதியாக உட்காந்து நீங்கள் பாட்டுக்கு படிக்கலாம். அது பாட்டுக்கு அமைதியாக இருப்பதனால உங்களுக்கு எந்த ஒரு சஞ்சலமும் ஏற்படாது. நெகட்டிவ் தாட்ஸ் எந்த விதமான வைப்ரேஷனும் உங்களுக்கு நெகட்டிவ் வைப்ரேஷனும் பார்த்தீங்கன்னா உங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ணாது. நீங்கள் ஃபுல் ஃபோக்கஸோடு அந்த படிப்பில் நல்லா கவனம் செலுத்தணும். எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்கூல்லேருந்து சாயந்தரம் அடுத்த பரீட்சைக்கு வரும்பொழுது எல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுட்டு வந்து வீட்டில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் படிக்கணும், படிங்க. இல்லைன்னா சாப்பிட்டுட்டு ஓய்வு எடுத்துடணும். காலையில் எழுந்திரிச்சு ரெடி பண்ணதில் எல்லாம் எடுத்து ஒன்று ஒன்றா படிச்சுட்டு நம்ம தேர்வுக்கு போவது நல்லது. ஏன்னா இப்போ 3 மணி 3:30க்கு எழுந்திருக்கீங்கன்னா 4 5 6 7 8 இப்படி பார்த்திங்கன்னா நமக்கு நிறைய டைம் இருக்குது. ஏன்னா நம்ம சாயந்தரம் ரொம்ப களைப்பாக இருக்கும். அந்த நேரத்தில் படின்னு நம்ம என்ன தான் படிக்க உட்காந்தாலும் அவ்வளோவா பார்த்திங்கன்னா நிறைய பேர் இன்ட்ரெஸ்ட்டாக படிக்க மாட்டாங்க. அப்போ காலையில் இருந்து படிப்பது அப்படிங்கிறது நல்ல ஒரு பலனை கொடுக்கும் அப்படிங்கிறதான் நிதர்சனமான உண்மை. அதுவும் குறிப்பாக அந்த பிரம்ம முகூர்த்தம். அதனால் அனைத்து தேர்வு எழுதும் மாணவ மாணவியர்களும் பிரம்ம முகூர்த்தத்தை சூஸ் பண்ணி எழுந்து படிக்க ஆரம்பிங்க. இரவில் பார்த்தீங்கன்னா தேவையில்லாமல் செல்ஃபோன் நோண்டுவது, டிவி பார்ப்பது இதெல்லாம் இந்த பரீட்சை டைமில் குறைச்சிக்கோங்க. யூஸ் பண்ணவே வேண்டாம். முழுவதுமாக பார்த்தீங்கன்னா விட்டுருங்க. ஓய்வெடுங்க. நல்லா ஓய்வெடுத்து உடலுக்கு தேவையான ஆகாரத்தை உண்டு ஞாபக சக்தி பெருக்குவதற்கான விஷயங்களை சாப்பிட்டு நல்லபடியாக தேர்வு எழுதி வெற்றிகளை பெறுங்க அப்படிங்கிறதான். இப்போ நம்ம கடவுளிடமும் நீங்கள் எல்லாம் படிச்சுட்டு திரும்ப நீங்கள் பரீட்சை எழுத போகும்போது பார்த்தீங்கன்னா உங்கள் பக்கத்தில் ஏதாவது அருகில் இந்த கோவில்கள் இருந்தாலும் அவர்களை வழிபாடு செய்து விட்டு போவதும் நல்ல ஒரு பலனை கொடுக்கும். அந்த வழிபாடு செய்கின்ற அந்த விஷயத்தையும் நம்ம அந்த பதிவில் தொடர்ந்து காணலாம். கல்விக்கு அதிபதியாக திகழக்கூடியவர் சரஸ்வதி தேவி என்றாலும் இன்னொரு பக்கம் ஹயக்கிரவரை நம்ம வழிபாடு செய்வோம். இவர்கள் இருவரை தவிர்த்து பார்த்தீங்கன்னா விநாயகர் பெருமானும் சிறந்த கல்வி அறிவை பெறுவதற்கு உதவக்கூடியவராக திகழ்கிறார்.
ஏன்னா அவர் தான் பார்த்தீங்கன்னா பரம்பொருள். ஞானத்தில் சிறந்தவர் விநாயகர். அதனால் விநாயகரை வழிபாடு செய்வது நல்லது. நீங்கள் காலையில் போகும்போது விநாயகரை ஒரு நிமிடம் தோப்புக்கரணம் போட்டு நல்லபடியாக பரிட்சை எழுதணும் அப்படின்ட்டு மனதார விநாயகர் பெருமானை வேண்டிட்டு போங்க. அவருடைய அந்த பக்கபலம் உங்களுக்கு தேர்வு எழுதல நல்ல ஒரு தைரியத்தை உண்டு பண்ணும். இவர்களை அனைவருமே நாம் அனுதினமும் வழிபாடு செய்ய வேண்டும். சரஸ்வதி தேவி, அயக்கிரவரையும் விநாயகரையும் 3 பேரையுமே நம்ம வழிபாடு செய்வது நல்லது. படிப்பும் ப்ளஸ் நமக்கு இறையர்களும் சேர்ந்து நமக்கு நல்ல ஒரு எதிர்காலத்தை அமைக்கும் அப்படிங்கிறதான். அப்படி அனுதினமும் வழிபாடு செய்ய விட்டாலும் பரீட்சை சமயத்திலாவது வழிபாடு செய்ய வேண்டும். நீங்கள் இப்போ போகிறீங்க, கோவில் எங்கிட்ட எதுவும் இல்லை அப்படின்னா என்ன பண்ணணும்னா, பரீட்சையில் உட்காந்துருப்போம் பார்த்தீங்களா, அந்த தேர்வு எழுதுவதற்கு முன்னாடி ஒரு நிமிடம் இறைவனை வேண்டிட்டு அதுக்கப்புறம் நல்லபடியாக எல்லாம் ஞாபகம் வரணும் அப்படின்னு யோசித்து நம்ம பரீட்சை எழுதுவது நல்லது. பிள்ளைகள் பரீட்சை எழுதுவதற்காக எடுக்கும் முயற்சிகளை நல்ல முன்னேற்றம் ஏற்படுவதற்கு, அவர்களுடைய முயற்சிகள் வெற்றியடைவதற்கும் பெற்றோர்களும் சில வழிபாடு முறையை பின்பற்ற வேண்டும். பிள்ளைகள் பரீட்சை நடக்கும் சமயத்தில் வரக்கூடிய செவ்வாய் மற்றும் புதன்கிழமைகளில் இந்த வழிபாட்டை பெற்றோர்கள் செய்ய வேண்டும். இந்த வழிபாட்டை பார்த்திங்கன்னா அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் ஆலயத்தில் செய்யலாம், அல்லது வீட்டிலும் செய்யலாம். ஒரு தட்டில் பார்த்திங்கன்னா பச்சரிசியை பரப்பிக்கொள்ளுங்கள். அந்த பச்சரிசி மேல் 2 அச்சு வெல்லத்தை வைக்க வேண்டும். இந்த அச்சு வெல்லத்தில் மஞ்சள் குங்குமம் வைத்து மலர்களால் அலங்காரம் செய்து கொள்ளுங்கள். அந்த அச்சு வெல்லத்தினுடைய நடுப்பகுதியில் இருக்கக்கூடிய பள்ளத்தில் பார்த்தீங்கன்னா நெய்யில் நனைத்த அந்த பூத்திரியை போட்டு தீபம் ஏற்றி விநாயகர் பெருமானை வழிபாடு செய்ய வேண்டும். தீபம் தானாக மலையேறிய பிறகு இந்த பச்சரிசி மற்றும் அச்சு வெல்லத்தை அருகில் இருக்கக்கூடிய பசுமாட்டிற்கு தானமாக தந்து விடலாம். இப்படி செவ்வாய் மற்றும் புதன்கிழமைகளில் விநாயகர் பெருமானை நம்ம வழிபாடு செய்தோம் என்றால் நம்முடைய பிள்ளைகள் நல்ல அறிவு ஏற்பட்டு அதன் மூலம் படிக்காத பிள்ளைகளும் படிப்பதற்குரிய வழி உண்டாகும். மேலும் பிள்ளைகள் தினமும் காலையிலும் மாலையிலும் பின்வரும் இந்த ஒரு மந்திரத்தையும் 11 முறை உச்சரிப்பதன் மூலம் வாக்கு தேவதை அருளால் அவர்களின் படிப்பானது அந்த படிக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா அந்த உச்சரிப்பு எல்லாமே அவர்களுக்கு தெளிவாக இருக்கும். சில பேர் பார்த்திங்கன்னா ஒரு குழப்பத்தோடு சரியாக வாசிக்க முடியாமல் இருப்பாங்க. இந்த மந்திரத்தை உச்சரித்து கொண்டே படிக்க ஆரம்பிக்கும் பொழுது அவர்களுடைய அந்த வாக்கானது நல்லபடியாக இருக்கும். மனதில் அந்த பதிந்து பரீட்சை சமயத்தில் ஞாபகத்திற்கு வரவும் இது பயன்படும். மந்திரம் பார்த்திங்கன்னா வதவத வாக்கிய தேவியே நமக, வதவத வாக்கிய தேவியே நமக. சிம்பிளான மந்திரம் தான். ஒரு 11 முறை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் பிள்ளைகள் படிப்பது நல்ல ஒரு பலனை கொடுக்கும். வதவத வாக்கிய தேவியே நமக. பிள்ளைகளும் சரி பெற்றோர்களும் சரி ஒருவருக்கொருவர் அனுசரித்து இருவருமே பார்த்திங்கன்னா புரிந்து கொண்டு, இப்போ பிள்ளைகள் பார்த்திங்கன்னா சாயங்காலம் வேலையில் எப்பொழுதுமே பார்த்திங்கன்னா அதாவது ஸ்கூல் போய்ட்டு வராங்க அப்படின்னாலே பெரும்பாலும் படிப்பதற்கான அந்த ஆசையே அவர்களிடம் இருக்காது. அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா படி அப்படின்னு நம்ம தொந்தரவு செய்யக்கூடாது. முடிந்தளவு படிக்கிறவங்க படிப்பாங்க, படிக்க இல்லை இன்ட்ரெஸ்ட் இல்லாதவங்களை பார்த்திங்கன்னா சீக்கிரமாக சாப்பிட்டு தூங்க சொல்லிவிட்டு காலையில் இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து படிக்க சொல்லுங்கள். ஏன்னா படிக்காதவர்கள் கூட காலையில் எழுந்திருக்கும் பொழுதே அவங்க அதை படிக்கும் பொழுதே அவங்களுக்கு மனப்பாடம் ஆயிரும். இப்போ நல்லபடியாக படிப்பாங்க. நீங்களும் கூட இருந்து பார்த்தீங்கன்னா நல்லபடியாக சொல்லி கொடுக்கணும். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பெற்றோர்கள் குழந்தைகளோடு இந்த தேர்வு காலங்களில் சேர்ந்து கஷ்டப்படும் பொழுது அவர்களுடைய வாழ்க்கை பிற்காலத்தில் நல்லபடியாக அமையும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. அவர்களுக்கு தேவையான அந்த ஞாபக சக்தி உண்டு பண்ணக்கூடிய விஷயங்களை ஸ்நாக்ஸ் மாதிரி செஞ்சு அவர்களுக்கு சாப்பிட கொடுப்பதே நல்ல ஒரு பலனை கொடுக்கும். இப்படி ஒவ்வொன்று விஷயமும் பார்த்தீங்கன்னா பெற்றோர்கள் குழந்தைகளுடைய எதிர்காலத்திற்கு செய்வது சிறப்பான பலனை கொடுக்கும். அதே போல் குழந்தைகளும் பெற்றோர்களுடைய அந்த கஷ்டங்கள் எல்லாத்தையுமே உணர்ந்து வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா நல்லபடியாக முன்னுக்கு வரணும். இப்போ உள்ள காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா நிறைய குழந்தைகள் நிறைய விதமான அதாவது இந்த லைஃபே ஃபெயிலியர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எல்லாத்தையும் நல்லா தெரிந்து வாழ்க்கை ரீதியாக எல்லாம் புரிந்து கொண்டு எப்படி வாழணும் அப்படிங்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக புரிந்து கொள்ளணும். ஏன்னா இப்போது காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா யாரும் சொல்லி தேவையில்லை, எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக சிறு குழந்தைகளுக்கு கூட புரிந்து விடுகிறது. ஆனால் நீங்களும் எல்லாத்தையுமே சரிவர செய்யணும். பெற்றோர்களுடைய அந்த அன்பை புரிந்து கொண்டு நடந்து கொள்ளணும். எதை நினைத்தும் பதட்டப்படக்கூடாது. எல்லாத்தையும் ரிலாக்ஸாக பண்ணும்பொழுது தான் நமக்கு எந்த ஒரு விதமான பயமும் இல்லாமல் நான் செய்ய முடியும். ஒரு விஷயத்தை செய்வதற்கு முன்னாடி பயம் ஏற்பட்டாலே அதில் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு வித பதட்டம் ஏற்பட்டுவிடும். இப்போ எல்லாமே எளிது தான், எதுவுமே கஷ்டம் கிடையாது. எல்லாம் ஒரு
அதை படிக்கிற வரைக்கும் தான் நமக்கு அப்படியா அப்படிங்கிற மாதிரி தெரியும். படிச்சுட்டா நமக்கு இவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி தான் புரியும். ஆனால் எந்த அளவுக்கும் பெருசாக போட்டு மனதை குழப்பி கொண்டு படிக்க தேவையில்லை. ரிலாக்ஸாக ஒரு இடத்துல அமர்ந்து காலையில் இந்த சொல்கிற நேரத்தில், இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்துலேயே எழுந்து படிக்க ஆரம்பிங்க. இதுவே நல்ல பலனை கொடுக்கும். மற்ற நேரங்களில் கூட ஏனோ தானோன்னு தான் செல்லும். ஆனால் பிரம்ம முகூர்த்தம் அப்படிங்கிறது அப்படி கிடையாது. பிரம்ம முகூர்த்தத்திற்கு அதிக சக்தி உண்டு. பிரபஞ்சம் தன்னுடைய சக்தியை வெளிப்படுத்தக்கூடிய நேரம் அது. ஏன்னா அப்போ தான் அனைத்து அந்த நம்ம சுற்றி இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களுமே அமைதியாக இருக்கும். அப்போ நம்ம படிக்கின்ற, நம்ம வாயால் சொல்லுகின்ற எல்லா விஷயத்திற்குமே பவர் உண்டு. அது அப்படியே நமக்கு நல்லபடியாக மனதில் பதியும். இந்த மந்திரம் வத வாக்கிய தேவியே நமக ஏன்னா காலையில் கூறுவது எதற்காக? அந்த பிரபஞ்சத்தினுடைய சக்தியை நம்ம பெற முடியும். அந்த மந்திரத்தை நம்ம 11 முறை கூறும் பொழுது அந்த பிரபஞ்சம் அதை உள்வாங்கி நமக்கான அந்த ஆற்றலை நமக்கு கொடுக்கும் அப்படிங்கிறதான் நிதர்சனமான உண்மை. அதனால் கட்டாயம் பரீட்சை எழுதுவது, இது இப்போ பரீட்சையை பார்த்தீங்கன்னா எழுதிக்கிட்டு தான் இருந்திருப்பீங்க. இனிமேல் இந்த பதிவை கேட்டதுக்கப்புறம் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல ஒரு பலன் கிடைக்கும் அப்படிங்கிறதான் நிதர்சனமான உண்மை. கண்டிப்பாக இதெல்லாம் கட்டாயம் செய்து பாருங்கள். இந்த முறையில் நாம் வழிபாடு செய்தாலே பிள்ளைகள் நன்றாக படித்து பரீட்சையில் நல்ல மதிப்பெண்கள் எடுப்பார்கள் அப்படிங்கிறது தான். பெற்றோர்களும் மேல் சொன்ன அந்த வழிபாடை வீட்டில் செய்து பாருங்கள். எந்தளவு ரொம்ப டார்ச்சர் பண்ணியும் பார்த்தீங்கன்னா படிக்க வைக்கக்கூடாது. படி 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 அப்படின்னு சொல்லிக்கூடாது. சொல்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா சாயந்தரம் வேலையில் சாப்பிட்டுட்டு சீக்கிரமாக தூங்க சொல்லிவிட்டு காலையில் எழுந்து படிக்க சொல்லுங்கள். நீங்களும் அவங்களோட தூங்கிடணும். நீங்கள் முழிச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா அப்போ பார்த்தீங்கன்னா தூங்க முடியாது. அந்த குழந்தைகள் பார்த்தீங்கன்னா சடனாக எந்திரிச்சிட்டாங்கன்னா, அதாவது நீங்கள் டிவி பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, செல்லை நோண்டிக்கிட்டு இருக்கீங்க, அவங்கள தூங்க சொல்கிறீங்கன்னா அவங்களுக்கு தூக்கம் வராது. இப்போ எல்லாம் சேர்ந்து தூங்கிட்டீங்கன்னா காலையில் எழுந்திருக்கும் போது எல்லோரும் எழுந்திருப்பீங்க. அவர்கள் படிக்க சொல்லிவிட்டு நீங்கள் பாட்டுக்கு அவங்க கூட உட்காந்து அவங்களுக்கு தேவையான அந்த ஆன்சர்ஸு எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணி ரெடி பண்ணி கொடுப்பது சிறந்த ஒரு பலனை கொடுக்கும். ஏன்னா பரீட்சை எழுத வரையும் இந்த மாதிரி கொஞ்சம் கஷ்டப்படுவது நமக்கு நல்ல ஒரு ரிசல்ட்டு கொடுக்கறதுக்காக தான். அதனால் கஷ்டப்படுறதுனால நமக்கு கஷ்டப்படுறதுனால நம்ம வந்து தாழ்ந்து போவது கிடையாது. கஷ்டப்பட்டால் பின்னாடி நல்லா தான் இருக்கும். அதையும் நன்றாக உணர்ந்து கொள்ளுங்கள். பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து அனைத்து குழந்தைகளும் படித்து நல்ல மதிப்பெண்கள் பெற எல்லாம் வல்ல இறைவனை நானும் வேண்டிக் கொள்கிறேன். அனைவரும் என்றும் இறையருள் பெற்று நலமுடன் வாழ வேண்டும். நன்றி, வணக்கம். ஓம் நம சிவாய நமக.